Dear students, I am Malar. In the video nama convolution related Anna University question பார்க்கலாம். Compute the linear convolution of x of n equal to 1, 1, 0, 1, 1 number கொடுத்திருக்காங்க. h of n equal to அது நமக்கு 4 numbers கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல நமக்கு arrow கொடுத்திருக்காங்க. arrow கொடுத்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அதான் 0th place. ஓகே. அப்புறம் first place, second place, third place. அப்புறம் இங்கே வந்து 0, அப்புறம் 1, 2, 3, 4. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். given data எழுதிக்கலாம். x of n equal to கொடுத்திருக்க நம்பர் நம்ம அப்படி எழுதியிருக்கோம். h of n நம்ம அப்படி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் எதுக்கு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து அதோட லென்த் எவ்வளோ இருக்கணுங்கிறத நம்ம இந்த ஃபார்முலா மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, சிம்பிள். x of n ஓட லென்த் ஆஃப் x of n னா x of n ஓட லென்த் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5. ஸோ 5ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து h of n க்கு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4. 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம mன்னு எடுத்துக்கலாம், இது நம்ம nன்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா என்னது? m plus n minus 1 equal to எத்தனை? 5 plus 4 னா 9, 9ல் 1 போயாச்சுன்னா 8 கிடச்சிருக்கா? அதோட அர்த்தம் என்னென்னா nல வந்து அதாவது y of nல நமக்கு மொத்தம் 8 நம்பர் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கோம். எந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான். நம்பர் x of n அப்படியே எழுதியிருக்கேன், h of n அப்படியே எழுதியிருக்கேன். ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் 4 into 1 4, 4 into 1 4, 4 into 0 0, 4 into 1 4 according to the ordinary multiplication. Okay, so minus 3 into 1 minus 3. so ordinary நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த இடம் நமக்கு கன்சிடர் 0, இங்கே 2 பிளேஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல 3 பிளேஸ். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் ஆக ஆக நமக்கு அதோட வேல்யூ வந்து 0வாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம ஆர்டினரி ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம y of n அப்படி எழுதலாம். 1, ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. இதில் ஆரோங்கிறது என்ன அப்படின்னா இது நம்ம எழுதலாம். இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஸ்டெப் கொடுத்துருக்கேன். லோவஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் x of n அப்படின்னா என்னென்னா x of n ஓட ஃபஸ்ட் நம்பர் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதோட பிளேஸ் என்ன? அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து 1, அதோட பிளேஸ் வந்து 0, அது 0 போட்டிருக்கேன். அடுத்து லோவஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் h of n அப்படின்னா என்னென்னா h of n ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு? ஸோ 0th பிளேஸ். அப்போ 0, ஸோ 0 + 0 0. அப்போ அவுட்புட்டில் வரக்கூடிய நம்பரும் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் 0th பிளேஸ். ஓகே, ஸோ அதுதான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஆரோவாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ப்ராக்கெட் போட்டுக்குவோம். இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.